ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினை வந்துட்டு தேடி யார் ஃபஸ்ட் வரான்னு பார்ப்போம்ல. ஸோ அதில் வந்துட்டு ஹீரோ தான் என்ன பண்ணியிருப்பானா, ஃப்ரெண்டை வந்துட்டு வர சொல்லியிருப்பான் போல, லாயர் ஃப்ரெண்டை. அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் ஹை ஃபீவராக இருந்திருக்கும். அவன் வந்துட்டு மயக்கமே ஆகிருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுவான்னா, அழைச்சிட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சேர்த்து விடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ கால் பண்ணி, இனி வரலையா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் ஃப்ரெண்டை சொல்லுவானா. அதுக்கு ஹீரோ என்ன பண்ணானா, என்ன எது கூப்பிட்ற, அவளோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா, அவனுக்கு கால் பண்ணி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவானா. யாரடா சொல்கிறங்கும் போது, அதுதான்டா அவளோட மேனேஜர், அதான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை வந்து சொல்லுவான். உடனே வந்துட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுகிற, இப்போ அவன் தாண்டா அவ கூட தெரிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக பேசுகிறான். அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவனே வந்துடுறான். வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு இந்த மாதிரி இருக்க, நீ எங்கே போனன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, இல்லை நான் வந்துட்டு கொஞ்சம் சரியாக சாப்பிடல, அதனால லைட்டாக அனிமிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த அளவுக்கு நீ இருந்திருக்க, ஒழுங்காக வந்துட்டு சாப்பிடாம கூட இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அக்கறையாக தான் விசாரிப்பான். இப்போ வரைக்கும் இவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான். ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஓகே நான் நைட் ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லுவா. இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இப்படியே தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஸ்டே பண்ணிவிடுவான். நெக்ஸ்ட்டு பேட்ரா என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி ஹீரோ வீட்டுக்கு வரா. ஹீரோ வந்துட்டு கூப்பிட்றா. வெளியே நின்று அவங்க வேலைக்காரங்கிட்ட வந்து கேட்பாளா. உள்ளார போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பேட்ரா வந்திருக்காங்க சார் அப்படின்னு வந்து அந்த லேடி சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு மூக்குக்கு வந்துட்டு துரோகம் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க ஒரு லேடி வந்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பான், அப்போது எங்கள் அக்கா வந்துட்டு கெட்டவளா, எங்கள் அக்காவை நீங்களாம் மிஸ் பண்ணலையா, இது காரணம் இவளோட அண்ணன் தான், அது இல்லாமல் அவன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு பேசியிருக்கா அப்படின்ட்டு வந்து ரொம்ப கோமாவே பேசுவான். இதுக்கப்புறம் நான் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வழக்கப்போல் பேட்ரா கூட வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருப்பானா. இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா, ஒரு அளவுக்கு வந்துட்டு இப்போ ஓகே, ஆனால் இந்த லைட்டாக சிக்கில் தான் இருக்கான்னு சொல்லும்போது, ஓகே என் தங்கச்சியை இப்போ நல்லபடியாக பார்த்துக்கோன்னு இவன் சொல்லுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாள். ஹீரோ நினச்சி 8th அவசரம் லவ் இல்லை, ஸோ வந்து நினச்சி அழுதுட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு பேட்ரா கூட வந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு அவ கூட ரொமான்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோ நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் வரோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அப்போ வந்துட்டு பேச மாட்டேங்கிறா, மூஞ்சி வந்து திருப்பிக்கிறான். இங்கே பாரு, மனுஷங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதே மாதிரி எனக்கு இந்த பொண்ணு ஜோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவள் வந்துட்டு என்னை விட சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ளே உனக்கு என்ன அட்டாச்மெண்ட் சொல்லிட்டு வந்துட்டு கேட்பா. இங்கே பாரு, எனக்கும் அவளுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி போகுதுன்னு வச்சுக்கேன், ஆனால் வந்துட்டு மூணோட டெத்துக்கு வந்து நான் காரணம் கிடையாது, இப்போ ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணி ஸ்லிப் ஆகி தான் அந்த பாத்ரூமில் விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி சொல்கிறான். பட் இதனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு இல்லை எனக்கு வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஜோ உள்ளார வந்து ஒரு ஹேண்ட்ஸம் பாய் வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கணுமா அப்படின்ட்டு சொல்லுவாள். யார் இந்த ஹேண்ட்ஸம் பாய்னு சொல்லிட்டு வந்து நிறுத்தி பார்த்தா ஹீரோவாக இருக்கும். ஹீரோ பார்த்துட்டுமே வந்துட்டு கடுப்பாயிடுவான். இவனே நீ ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு என் தங்கச்சியெல்லாம் நீ பார்க்க முடியாது, எதுக்கூட இங்கே வந்திருக்க, இல்லை இந்த மாதிரி ரொம்ப சிக்கில் இருக்கான்னு கேள்விப்பட்டா அதான் வந்தேன். ஓ உன் கூட இன்னொரு பொண்ணு கூட இருக்கா, அதுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு பொண்ணை வந்து தேடிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்பான். அப்படியே இப்படி பார்த்துட்ருப்பா. நான் அந்த மாதிரி ஹீரோயினை பார்க்க வந்தேங்கும் போது அவன் என்ன சொல்லுவானா, இல்லை என் தங்கச்சி வந்துட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை வந்து லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏதோ ஒரு வேலையான்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவான். ஜோ கிட்ட வந்து சொல்லிட்டு போவான், அந்த மாதிரி ஹீரோ வந்து திறக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் போனதுக்கப்புறம் இவன் கொஞ்சம் வந்துட்டு பாவம் பார்த்து என்ன பண்ணுவானா, சரி நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தெரியும்ல இது எக்ஸ் லவர்னு சொல்லிட்டு போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா உள்ளே ஓப்பன் பண்ணி விடுவா. ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோயினை பார்க்க வருவான். உடனே ஹீரோயின் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாள், ரொம்ப அழுதா மாதிரி இருக்கும், ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு இப்போ ஜோ என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் பேசுங்க, லவ்வர்ஸ்க்குள்ளே 1000 இருக்கும், நான் இங்கே இருக்கேன், நான் வெளியே வெயிட் பண்ணிட்டேன், ஏதாச்சும் இருந்தால் வந்து என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவா. ஸோ ஹீரோ கேட்பான், என்ன எல்லாமே மாறி போச்சு போலியே, நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு உன்னோட மேனேஜர் இங்கே உனக்காக ஸ்டே பண்ணியிருந்தான் போலே அப்படிங்கும்போது, இங்கே பாரு எனக்கும் என் மேனேஜருக்கும் நல்ல எதுவுமே கிடையாது, நீ தேவையில்லாமல் பேசாதன்னு ஹீரோன்னு சொல்லுவாள். அப்படியா, அப்படிலாம் உனக்கு தெரியலையே, உனக்காக ஒருத்தவன் நைட் ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒன்றும் இல்லாமையா, என்னால் வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவானா ஹீரோ. என்னால் கூட தான் நம்ப முடியல, நீ இந்த அளவுக்கு வந்துட்டு மாறுவேண்டு, உன்னோட ட்ரூ கலர் வந்துட்டு இப்போ தான் தெரியுது அப்படின்னு வந்துட்டு ஹீரோன்னு சொல்லுவா. யாரோட ட்ரூ கலர் தெரியுது என் அக்காவோட விஷயத்தில் இப்போ தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், கேவலமாக வந்துட்டு அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து நீ ஃபேக்காக வந்துட்டு அலிகேஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட ட்ரூ கலர் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேருக்கும் சண்டை வருமா. அப்படின்னு சொல்லுவாங்க, பாரு நான் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்லெஸ்ஸாக இருக்கேன், நான் இப்போ வந்துட்டு வீக்காக இருக்கேன், என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, நான் வந்து உன்னை வெறுக்கிறேன் அப்படிங்கும்போது போக தான் போகிறேன், இந்தா உனக்கு வந்துட்டு ஃப்ளவர் வந்து பேட்ரா கொடுக்க சொன்னான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேர் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட்டு, ஸோ என்கேஜ்மெண்ட் நீ வரணும், நல்லபடியாக வரணும், நீ பார்க்கணும் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத வந்துட்டு நீ உன் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றுற மாதிரி கிட்ட வந்து சொல்லுவானா. நீ வராமல் இருந்துடாத, உடம்பு நல்லா தேத்திக்கோ,
நீ வந்துட்டு பார்க்கணும்ல நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயினை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுவான். ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு வெளியே போக வச்சுட்டு கத்த ஆரம்பிச்சிருவா. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோ சொல்லுவா, எதுக்கு நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணுறீங்க, எனக்கு தெரியுது நீங்கள் வந்து ஹீரோயின் லவ் பண்ணுறீங்க நல்லாவே தெரியுது, ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறீங்க போது இங்கே பாருமா அதெல்லாம் என்னோட விஷயம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்துட்டு அப்பப்போ நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கல அதே ஹீரோயின் என்ன பண்ணுறா எங்கே போகிறா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. இவ தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கா அப்படி இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் நீ என்ன தடா வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்க, அவன் வந்துட்டு சரி கிடையாது, அவனை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா சொல்லிட்டு போகிறான். இந்த பொண்ணு பார்க்குது, இந்த பொண்ணு ஸ்பையா இல்லை தடவுடாலா அப்படின்னு தெரியல இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பேட்ரா அப்பா என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி பேட்ராவையும் ஹீரோவையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா ஒரு டேட் வந்து சொல்கிறா. அதுக்கு இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்க போல். ஹீரோ மூஞ்சி வந்து பெருசாக வந்து ஹாப்பியான கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பாரு உனக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் கிஃப்ட்டாக அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்களே அதே வந்து கொடுக்குறங்க போது ஹீரோ வந்துட்டு இல்லை இதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே தானே வாழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அந்த வீடை வந்துட்டு கொடுப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வருவா. இந்த மாதிரி ஆஃபீஸில் எல்லோரும் எங்கேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மீட்டிங் ரூமுக்கு வந்துட்டு உடனே கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அழைச்சிட்டு போனால் உள்ளார பார்த்தீங்கன்னா பேட்ராவும் ஹீரோ தான் உட்காந்துருப்பாங்க. இவளோட என்கேஜ்மெண்ட் வந்துட்டு எப்படி நடக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு பார்ட்டி ஒரு என்கேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுற கம்பெனி தானே. ஸோ இதை வந்து நல்லா பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டிவ் ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறான் ஹீரோயினை. ஸோ அப்போ வந்துட்டு பேட்ரா என்ன சொல்கிறான் அந்த மாதிரி நீ வந்துட்டு பார்த்துட்டுரு, நான் வந்துட்டு மெனுலாம் நீ செக் பண்ணி பார்த்துட்டுரு, நான் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு நான் தனியாக பேசணும், ஏன்னா அவள் தான் வந்து ட்ரெஸ்ஸிங்னா வந்துட்டு அவள் தான் நிறையா வந்து ஸ்டைலிஷ்லாம் பண்ணுவாள், அவகிட்ட எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுகிறான். தாய்லாண்டில் இருக்க முக்கியமான பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க, தாய் மரப்படி வந்து நடக்கணும், ரொம்ப வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் வந்துட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன்லாம் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், ஏன்னா வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே. ஸோ அவனோட ஃபோட்டோஸ்லாம் வந்து அங்கங்கே நிறையா வந்துட்டு அவன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே நிறைய தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு இப்படி நடக்கணும் அப்போ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோயினுக்கு என்ன இருந்தாலும் ஹர்ட்டாக தானே இருக்கும். ஸோ இதை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வேற வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மேனேஜர் வந்து நிற்பானா. அப்போ ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து பேச வருவான். நீ ஹீரோயினுக்கு இப்போல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது, எல்லா விஷயத்துக்குமே கூட போகிற மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது இவன் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லுவானா. இல்லை வேண்டாம், அவளுக்கு வந்து நீ மாரல் சப்போர்ட்டாக இருக்க தேவை கிடையாது, ஏன்னா அவள் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கே ஆப்ப வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் தப்பாக பேசுவானா. உங்களுக்கு ஹீரோயின் மேலே அக்கறை இருக்குது தானேங்கும் போது இருக்குதான், ஆனால் வந்துட்டு என்னோட அக்கறை வந்து எப்படி தெரியுமா, அவள் லைஃப் லாங் வந்து சஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அவள் வந்துட்டு யாருமே லவ் பண்ணக்கூடாது, அவள் லவ்வுக்காக கிடைக்காம வந்துட்டு சஃபர் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறான்ட்டு. ஸோ ஹீரோயின்ட்ட போயிட்டு நீ இந்த ப்ராஜெக்ட் பண்ணி தாகணுமா, நீ வேறு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறேன் போது ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னு நம்மளோட என்கேஜ்மெண்ட்டே வரப்போகுது, நீ இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணுறியா அப்படிங்கும்போது இல்லைப்பா நான் வந்து வெளியே போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. இல்லை ஸ்டே பண்ணேன், நம்ம இன்றைக்கி ரொமான்டிக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ஹீரோ கிட்ட வந்து ரொமான்டிக்காக போகலாம். அப்போ ஹீரோ என்ன சொல்லுவான், நீங்கள் பாரு பேட்ரா நான் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன் தான், நீ தப்பாக நினச்சிக்காத, நம்ம இருந்தாலும் வந்துட்டு வெட்டிங் நைட்டு வந்து நம்ம செக்ஸ்லாம் வச்சுக்கலாம், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. ஏன் என்னாச்சு, அவ்வளோ டைம்லாம் நல்லா வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாளா. இல்லை அப்போ தான் வந்துட்டு மெமரிபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பானா. அவன் கேட்பா அப்போ அது வரைக்கும் நம்ம இவ்வளோ கேப் தான் இருக்கணுமா. இல்லை யார் சொன்னால் நம்ம ஹக் பண்ணி படுத்துக்கலாம், கிஸ் பண்ணலாம், மற்றபடி இந்த முக்கியமான விஷயம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு சரி வா நம்ம 2 பேரும் ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அழைச்சிட்டு போயிடுவா. 2 பேரும் வந்துட்டு ஒன்றா குளிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அந்தளவுக்கு வந்துட்டு இவ கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லை, ஏதோ வந்துட்டு ஹீரோனை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசுலாம் கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணேன்னா தனிமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் கிளம்பி போயிடுறா போல். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஜோ என்ன பண்ணுறான், ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விட்டுறா. அந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு இங்கே ஹோட்டலில் இல்லை, அவள் எங்கேயும் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விடுறா. இங்கே லாயர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், என்னடா பண்ணுற, இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக வந்துட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஸ்டே பண்ணியிருந்தேன், இப்போ நான் ஒரு வேலை விஷயமா வெளியே போகிறேன் அப்படிங்கும்போது என்ன விஷயமா, இவன் வந்து ஃபோட்டோகிராஃபர் போல் ஹீரோ. ஸோ நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு 2 டேஸாக வந்துட்டு லீவ் கேட்டிருக்காளாம். அதை வந்துட்டு பேட்ரா கிட்ட வந்து மேனேஜர் சொல்லிட்டு இருக்கும்போது 2 டேஸா ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த ஷூட்டுக்காக எங்கேயோ போன போல். ஸோ அவளை சீக்கிரம் ரெடியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கால் பண்ணி எங்கே போயிட்டுருக்க எங்கே இருக்குங்கும்போது நான் வந்துட்டு இந்த ஷூட்டுக்காக வந்துட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான் பேட்ரா கிட்ட. நெக்ஸ்ட் ஜோக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் அங்கே இல்லையாங்கும் போது ஆமாம் அங்கே இல்லை, ஐ திங்க் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், தனிமையாக இருக்கணும் எங்கேயோ போயிருக்காங்கும் போது எனக்கு தெரியும் அவள் தனிமையாக இருக்குன்னா எங்கே போவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, ஹீரோயின் கூட சேர வேண்டியதானங்கும் போது அது சான்ஸே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு கட்லோரும் வந்துட்டு ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது,
உட்காந்து வியூலாம் பார்த்துட்டு இருப்பாளாம். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிடுவான். எனக்கு தெரியும் நீங்கள் தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், அதுவுமே எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஹீரோயின் வந்துட்டு ஏன் சொன்னா, ஏன் இந்த சிட்டியில் எவ்வளவோ இடம் இருக்குது, நீ அங்கே போகாமல் ஏன் இங்கே வந்த, நான் உனக்கு அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுற இடம் இதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவானா. நான் மனசு கஷ்டமாக இருக்குன்னு நான் வந்தேன். அதான் கஷ்டமாக இருக்குன்னு நீ வந்திருக்க, கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன் தெரிஞ்சார வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பானா. இங்கே பாரு, நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ வந்துட்டு தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவானா, ஏஞ்சி போப்பாப்பால. இல்லை, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லுவானா. உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, நான் மன நிம்மதிக்காக தான் வந்திருக்கேன், நான் வந்துட்டு உன்கிட்ட எதுவும் பேசுகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவான். ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாரு, நீ இனிமே என்ன லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். உனக்கு ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை, உனக்கு தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போதில் பேட்டா கூட எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. சொல்லு, நீ வந்துட்டு என்னை மறக்கல தானே, என்னை லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனும் போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்கும். இல்லை, நீ என்னை லவ் பண்ணிட்டு இருந்தால் தான் உன்னை நான் இன்னும் கஷ்டப்படுத்த முடியும், அதான் கேட்குறேங்க போது ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன, நான் சஃபர் ஆகணும் அதான் என்ன, ஆமாம் நான் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னை மறக்க முடியாமல் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், போதுமா சந்தோஷமாக இருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு அழுதுகிட்டே சொல்லுவாள். உன்ன மாதிரி தான் நானும் வந்துட்டு ரொம்ப சஃபர் ஆகுறேன், உன்ன மாதிரி தான் நானும் கஷ்டப்படுறேன், நான் உன்னை இன்னும் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மோக் அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோயின் வந்துட்டு என்ன தான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாளா. டக்குன்னு என்ன பண்ணுவானா, கிஸ் பண்ணிவிடுவான். ஹீரோயின்கா என்ன சொல்லணுன்னே தெரியுது, ஏன்னா அவளுக்கு வந்து நிறைய லவ் இருக்குது. பட் இந்த பையன் தான் என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்போவுமே ஹீரோயின் வந்துட்டு தள்ளி தள்ளி தானே போடுவா, கல்யாணத்தை அப்புறம் தான் ஒன்றா இருக்கணும்ண்டு. ஆனால் இப்போ என்னென்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ ஏதோ சொல்லி அவளை வந்துட்டு இந்த மயக்கிறதுக்காகவா இல்லை அவளை ஹர்ட் பண்ணுறதுக்காக என்னன்னு தெரில, 2 பேரும் ஒன்றா இருந்துறாங்க. இந்த பக்கம் பேட்ரை வந்து வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அமுச்சிட்ருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கானா. ஒன்று டெக்ஸ்ட்லாம் வந்துட்டுருக்கு ஃபோட்டோலாம், ஆனால் அந்த ஃபோனை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறான். அதுக்கப்புறம் நைட் என்ன பண்ணுறான்னா, கால் பண்ணி இந்த மாதிரி நீ அங்கே போயிருக்குன்னு சொன்ன, நிறைய ஃபோட்டோ எடுத்தேன்னு சொன்ன, அதெல்லாம் அனுப்பவே இல்லை, என்னோடய ஃபோட்டோலாம் நீ பார்த்தியாங்கும்போது பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குது, எங்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஏன் நீ ஃபோட்டோ எடுத்தேன் அதெல்லாம் அனுப்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இங்கே வெதர் வந்துட்டு சரியில்லை, என்னால் வந்து ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்க முடியல, நான் வந்துட்டு நாளைக்கும் ஸ்டே பண்ணி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை வச்சுருவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பாளா. ஹீரோயினை வந்துட்டு பார்க்க போவான். உனக்கு கேட்பா, யார் பேட்ராவா, உன் ஃபியான்ஸ்கிட்ட பேசிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோயின் கேட்பா, இது வந்துட்டு இப்படி போகுமா, நம்மளுக்குள்ளே என்ன இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோயின் கேட்பாளா. அப்போ என்ன பண்ணுவான்னா, மின்மினி பூச்சி வந்துட்டு 3 வந்து பிடிச்சிட்டு வந்து காட்டுவான். இதை பாரு, இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாரு அப்படின்னு பேச்சு வந்து டைவர்ட் பண்ணி விடுவான். அதில் பார்த்தீங்கன்னா 2 மின்மினிச்சு பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். அது வந்து ஹீரோயின் பார்த்துட்டு இது பார்க்க ஃபேமிலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். சரி கிம், நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாள். ஏன் நான் போகணும், நான் வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ எதுக்கு வந்து அது வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு புரிஞ்சுக்கிறா, இவன் வந்து இதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அப்படிலாம் பேசாத, எனக்கு உண்மையில ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு ஒன்றை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்போது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாளா. ஆனால் வந்து என் அக்கா விஷயத்தில் எனக்கு வந்துட்டு கோவம் வருது, எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தோணுது, நான் என்ன பண்ணுன்னு தெரில, ஆனால் ஒன்று, உங்கள் அண்ணன் விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு பார்த்துடலாமா, இதுக்கப்புறம் வந்துட்டு அதை பற்றி நம்ம பேச வேணாம், நம்ம வந்து மற்றவங்களுக்காக வந்து நம்ம சஃபர் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோயினுக்கு வந்துட்டு கிஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கேட்குறா, பேசாமல் வந்துட்டு நீ கால் ஆஃப் பண்ணலாம்ல பேட்ரா கூட வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை, நம்ம திருப்பி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்கிறேன்னா, இல்லை என்னால் அது மாதிரி கால் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவனோட பிளான் என்னென்னா, நம்ம ஹீரோயின் லைஃப்பில் வந்துட்டு எந்த பையனும் வரக்கூடாது, ஸோ இவன் தான் இருக்கணும், அதுக்காக நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு க்ளோஸாக இருக்கான். ஆனால் வந்துட்டு இவன் மேரேஜுங்கிறது வந்துட்டு பேட்ராவை தான் பண்ண போகிறான். ஹீரோயினை வந்துட்டு ஒரு மிஸ்டர்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறானா என்னன்னு தெரில. அதுக்கு தான் வந்து பிளான் போட்டு என்னால் உன்னை மறக்க முடியல, நீ என்னோட லவ்வராகவே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போவாளா. இப்போ இவங்க 2 பேருமே வந்துட்டு சான்மைக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அதுக்கு மேனேஜர் நம்ம ஹீரோயின் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோயின் வந்துட்டு யோசிப்பா, போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவானா, ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பேட்ரா கிட்ட வந்துட்டு எடுக்காத ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ எது எடுத்த ஃபோட்டோ வந்துட்டு கொடுத்துட்டு, இந்த நீ கேட்டல ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டு போவான். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சான்மைக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து தூரமாக பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கு வந்து கோவம் வரும், எப்படி வந்துட்டு இவன் வந்து சான்மைக்கு வந்துட்டு இவன் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு பிரேக்கப் ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் பண்ணதுமே ரொம்ப ஹாப்பியாக இன்னொருத்தவங்க கூட வந்து திணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் இது ஆஃபீஸ், ரொம்ப பேசாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாள். இப்போ நீங்கள் மட்டும் பேட்ரா கூட இருக்கீங்களே, நாங்கள் 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணி சுற்றுறோம், ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீப்பாக வந்து ஹீரோ பேசுவானா. கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து சொல்லுவார். பார்த்து பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அதான் 3 வீக்ஸ் இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு
நீயும் என்ஜாய் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுவா. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவான். வந்துட்டு இந்த மாதிரி சேன் மேய்க்கு நீ போய் தான் ஆகணுமா, அதை வந்துட்டு மேனேஜர் கூடங்கும்போது இங்கே பாருங்கள் இது என்னோட ஒர்க்கு, ஸோ நான் வந்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாளா. இல்லை நீ அவன் கூட தனியாக போகக்கூடாது, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவான். நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் கூட தான் அங்கே அப்பப்போ வந்து பேட்ரா கூட வந்துட்டுருக்கீங்க, பேட்ரா கூட என்கேஜ்மெண்ட்டே பண்ணியிருக்கீங்க, எனக்கும் வந்துட்டு மேனேஜருக்கும் எதுவுமே கிடையாது, நாங்கள் 2 பேரும் ஒர்க் விஷயமா மட்டும்தான் வெளியில் போகிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாளா. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்லுவானா, இல்லை இங்கே பாரு அவனுக்கு வந்துட்டு உன் மேலே ஆசை இருக்குதான் நினைக்கிறேன், அவனோட பாடிக்காக தான் அவன் கூட வந்து சுற்றிட்டு இருக்கான், ஆல்ரெடி டைவர்ஸ் ஆனவன் 2 குழந்தை இருக்குது, ஒப்படி அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு உன்னோட பாடிக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து கோவம் வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேசாதீங்க, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவனை பற்றி தெரியும், நீயும் வந்துட்டு அவனுக்கு நீ வந்து ஈக்குவலாக வந்துட்டு இடம் கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டுருக்கியா, அப்போ உங்கள் அண்ணன் வந்துட்டு மிஸ்ட்ரஸ் வச்சுருக்கான், நீ வந்து சைடில் லவர் வச்சுருக்கியான்னு சொல்லிட்டு தப்பாக பேசும்போது ஹீரோயின் வந்துட்டு பலர் அறிஞ்சிருவா. நான் சொல்லிட்டேன் உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, உனக்கு எதுவும் எனக்கும் ஒன்றுமே கிடையாதுல்ல, அதனால் என் விஷயத்தில் நீ தலையிடாதுன்னு சொல்லும்போது தலையிடாமல் இருக்க முடியாது, நேற்று நைட் நம்மளுக்குள்ளே எல்லாமே நடந்துச்சுல, ஸோ அதுலேருந்து நீ இதுக்கப்புறம் என்னோட ஆள் தான், நான் வந்துட்டு பேட்ரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாமே பண்ணுவேன், ஆனால் நீ என்னோட செகண்ட் ஹேண்டாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சீப்பாக பேசுவான். ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும், பல்லான்னு ஒரு அற விடுவா. நீ என்னையே அறியான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா பயங்கரமாக அடிச்சிடுவான் ஹீரோயினை. ஸோ ஹீரோயின் வந்து கீழே விழுந்துருவா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.